ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹோம் கிச்சன். இன்றைக்கி எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் கூட அப்படின்னா, ஆமாம், பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது கூடவே 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் 2 விசில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நேரம் ப்ரெஷர் இறங்குறத வெயிட் பண்ணல, நான் ஓப்பன் பண்ணிட்டேன் சீக்கிரமாக. நீங்கள் 1 விசில் வச்சிங்க அப்படின்னா தாராளமாக ப்ரெஷர் இறங்குறப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாஸ்தா பண்ண 1 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் ரம்பாயில், கொஞ்சமாக பீன்ஸ், உங்ககிட்ட வேறு ஏதாவது கேரட் காய்கறிகள் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ண பாஸ்தா, அதோட தண்ணி நான் ஒரு சின்ன கிளாஸ் அளவு 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் போட்டு தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாய் காஞ்சதும் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா போட்டின உடனே நீட்டமாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பீன்ஸ், அப்புறமா ரம்பாய் எல்லாம் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி வதங்குறதுக்கு வேண்டி நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு பார்த்து போடுங்க. ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணும்போதே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைம் நம்ம என்ன மசாலா பொடி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சிக்கன் பொடி இருக்குது இல்லையா, சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாஸ்தா நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக பண்ணலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் பாஸ்தா தான் பண்ணுறோம். எக் பாஸ்தா, சிக்கன் பாஸ்தா, ஒயிட் சீஸி பாஸ்தா, அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் ஒவ்வொரு ரெசிபீஸும் உங்களுக்கு போடுறேன். இப்போ பாயில் பண்ண பாஸ்தாவை நம்ம இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த டைம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் லைட்டாக சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். ஓகேங்களா? இப்போ இதுவும் ஒரு வகை பாஸ்தா தான். இதோடையே முடிச்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தான்னு சொன்னோம் இல்லையா, வேக வச்ச தண்ணி ஒரு சின்ன கப்புக்கு அதையும் ஆட் பண்ணி, இது கூட இப்போ நம்மளோட சாஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, டொமேட்டோ கேச்சப், அப்புறம் சோயா சாஸ், அப்புறமா க்ரீன் சில்லி சாஸ், இந்த 3 சாஸையும் நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் சாஸ் மட்டும் ஆட் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இதை ஆட் பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் தண்ணி இருக்குது இல்லையா, அந்த மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் தான் வேணும்னு இல்லை, நீங்கள் மைதா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கடலை மாவு இருக்குது இல்லையா, இது லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் கூட போதும், ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அதை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கிண்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யம்மியான பாஸ்தா ரெடி. ஆனால் நான் இப்படி விட போகிறதில்ல, எனக்கு இந்த மாதிரி மயோனீஸ் ஆட் பண்ணி சாப்பிட்றது பிடிக்கும். ஸோ நான் 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ், ரெசிபிஸ் உங்களை பார்க்கணுன்னா மேலே தெரியிற ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.